தாய் தமிழ் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவைக்காலையிலேருந்து 2 முக்கியமான அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர்கள், 2 விஜயபாஸ்கர் இணைஞ்சிருக்காங்க. சிஆர் விஜயபாஸ்கர், எம்மா விஜயபாஸ்கர். இவங்க 2 பேர் வெளியுமே பார்த்தீங்கன்னா ஊழல் ஒழிப்பு எதிராக 2 புகார்கள் இருக்குது. இவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எம்மா விஜயபாஸ்கர் மேலே சொத்து குவிப்பு இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாவக்காவுக்கு இன்று வந்து சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி வந்து சிஆர் விஜயபாஸ்கர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா விராலிமலை எம்எல்ஏவாக இருந்தவர். இவரும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவியை தொடர்ந்துட்டு இவர் வந்து தாவைக்கால் இருந்துட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்கால் எழுதக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு 2017 2026 வரைக்கும் நடந்த ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வர போகிறார் அப்படின்னு சொன்னார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொத்து குவிப்படையில் இருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சிஆர் விஜயபாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே பார்த்தீங்கன்னா 27 கோடி சொத்து குவிப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎம் குட்கா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கையிட்டு வாங்கப்பட்டதாக அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டியிருந்தாங்க. அது விதமாக வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுக தொடர்ந்து பயணித்தா நம்ம மேலே மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்றதுனால இவங்க வந்து இப்போ தாவிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவைக்கா வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்கா ஒரு நல்ல கட்சியாக இருக்கும், ஊழல் செய்யாதுன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் செய்தவங்க எல்லாமே வந்து மாதிரி தாவைக்கா பக்கம் நவறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தப்பிக்க மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்ற காரணம் ஒன்று தான். இன்னொன்று வந்து 2017 2026 நடைபெற்ற ஊழல் காரணமானு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன். இன்றைக்கி வந்து அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார். அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுமதி தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 4000 கோடி வந்து ஊழல் நடைபெற்றது. சிஆர் நிர்மல்குமாரும் அதுதான் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிறதுக்கே ஒரு தனி அறை வச்சுருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யார் மேலே நடவடிக்கை எடுப்பாரா இல்லை இது அப்படியே இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி இதே பண்ணாங்க. வட மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் இந்த லஞ்சம் ஊழலில் சார்ந்தவங்க இருக்காங்கன்னா அவங்க காங்கிரஸ்லேருந்து நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக கொடுத்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் அவங்க பார்த்திங்கன்னா நம்புவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலையும் அதே தான் நடந்துகிட்ருக்கு. அதிகாரம் உள்ள பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிமுகவிலிருந்து நகராங்க. இன்னும் நிறைய பேர் நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நகர்ந்து தான் இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து தமிழக மக்கள் விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க, கண்டி இவங்களுக்காக ஓட்டு போடவில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து சேரும்போது தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் 2029 நாடாளுமன்ற தேர்தல் அமையும்ட்டு என்னுடைய கருத்து கணிப்பு சொல்லுது. ஓகேப்பா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவை தெரிந்து கொள்ள நியூஸ் கார்டை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.